மக்களவை தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் எம்எல்ஏ ஜெயசீலன் அலுவலக வாயிலிலேயே அமர்ந்து மக்களிடம் மனுக்களை பெற்றார். அப்போது பேட்டியளித்த அவர், தேர்தல் முடிந்தும் அலுவலகம் பூட்டியிருப்பதால் மக்கள் பணி செய்ய முடியவில்லை எனவும் இந்த நடைமுறையை தேர்தல் ஆணையம் மாற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிலேயும் சரி, பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலங்கள் கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் கூட தேர்தல் ஏறக்குறைய முடிவு கருத்து தமிழ்நாட்டில் முற்றிலும் தேர்தல் முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இன்னும் 35 தேர்தல் முடிந்த பிறகு ஒரு 45 நாள் எங்களுடைய அலுவலகத்தை பூட்டி வச்சு மக்களுக்கு பணி செய்ய விடாமல் தடுக்கிற இந்த தேர்தல் கமிஷனுடைய நடைமுறை கண்டனத்திற்குரியது மட்டுமல்ல, நகைப்புக்குரியதாகவும் இருக்குது. எனவே தேர்தல் கமிஷன் தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த மக்கள் பிரதிநிதிகளோட அலுவலகத்தை பூட்டி வச்சிருக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனவே தேர்தல் கமிஷன் இது சம்பந்தமாக நல்ல முடிவெடுத்து எதிர்வரும் காலங்களில் இப்படிப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் அவங்க நடந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் காலத்தில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் தேர்தல் பணியினால் அவங்களுடைய பணிகளை செய்ய முடியாமல் ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்காகவே அவங்களுடைய டெபியூட் பண்ணுறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு மாதம் ரிசல்ட் வரும்னா அது வரையும் அவங்க வேறு எந்த விதமான மக்கள் நல பணியில் ஈடுபட முடியாமல் தேர்தல் கமிஷன் அவங்களுடைய பணிகளை முடக்கி வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். எனவே இப்படிப்பட்ட புறம் தள்ள வேண்டிய, ஒத்து வராத, தேவையில்லாத நடைமுறைகள்லாம் தேர்தல் கமிஷன் மாறாக, எடுத்துக்காட்டாக தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடை செய்யக்கூடாது தேர்தல் கமிஷனுடைய விதி. ஆனால் அது எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஆனால் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள், வணிகர்கள், பொதுமக்கள் இவங்களுடைய பணம் 50,000க்கு மேலே கொண்டு போனால் அதையெல்லாம் பறித்து வச்சுக்கிட்டு அதை திருப்பி கொடுக்கறதுக்கு மாதக்கணக்கில் தேர்தல் கமிஷன் நேரம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் தேர்தலில் எது நடக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் கமிஷன் நினைக்குதோ அது நடக்குது. எடுத்துக்காட்டாக பணப்பட்டுவாடை தாராளமாக நடக்குது. எனவே இப்படிப்பட்ட நடைமுறைகள்லாம் தேர்தல் கமிஷன் மாற்றி காலத்துக்கு ஏற்றவாறு, நடைமுறைக்கு தகுந்தவாறு, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக நடைமுறைகளை உருவாக்கணுன்றதை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தேர்தல் கமிஷனுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம்.